ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருக்கிறீர்களா என்று யாராவது ஒருவர் கேட்டால் என்ன பதிலை சொல்லுவீர்கள்? ஐயா, என்ன சந்தோஷம், எதிலே சந்தோஷம், எதனாலே வருகிறது, எப்படி அது போகிறது என்று ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் அப்படிப்பட்ட எண்ணங்களோடே கூட நீங்கள் காலையிலே கண்முழித்து இருக்கலாம். ஆனால் ஒரு தேவ மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் சந்தோஷமாய் இருப்பதற்கான வழிகள் என்ன என்று சொல்லி அவன் எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறான். அவனுடைய பகுதியில் என்ன தெரியுமா? கர்த்தர் எப்பொழுதுமே எங்களுடைய இருப்பதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய பக்கம் என்ன, எங்களுடைய சிந்தனையிலே இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்று சொல்லி அவர் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறார். அவர் வேறு யாருமே கிடையாது, பரிசுத்த பவுல். அவர் இந்த உலகத்துக்கு சந்தோஷமாக இருக்கிற பொழுது அவர் சொன்னார், அப்படி நாங்கள் சந்தோஷத்திலே நாங்கள் வைத்திருக்க வேண்டிய செயல்பாட்டை செய்கிற பொழுது தேவனுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கிறதாம். எப்படி வாசிக்கிறோம், எப்படி அறிந்து கொள்கிறோம்? பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலே அவர் சில விஷயங்களை நமக்கு சொல்லுகிறார். அவர் சொல்கிறார், இறுதியாக சகோதரரே சகோதரிகளே, உண்மையானவைகள் எவைகளோ, கண்ணியமானவைகள் எவைகளோ, நேர்மையானவைகள் எவைகளோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, அவற்றையே மனதில் இருத்துங்கள் என்று எங்களுக்கு ஆலோசனை சொல்கிறார். இல்லை, காலையிலே நான் உங்களை பார்த்து கேட்கக்கூடும், இப்பொழுது உங்களுடைய மனதிலே இருப்பது என்ன? உலகம் நீங்கள் சந்திக்கிற சவால்கள், நேற்றைய நாளிலே கடந்த நாட்களிலே நீங்கள் சந்தித்த பிரச்சனைகளா? அல்லாது போனால் இப்பொழுது புதிதாக வேறு ஏதாவது முளைத்திருக்கிறதா? அல்லாது போனால் மனதிலே ஒன்றுமே கிடையாதா? இந்த தெய்வ மனுஷன் சொல்லுகிறார், எங்களுடைய மனதிலே நாங்கள் இருத்தி கொள்ள வேண்டிய சில பக்கங்கள் உண்டு என்று சொல்லி. அப்படி இருக்கிற பொழுது அவர் எங்களுக்கு என்ன ஆறுதல் செய்தியை சொல்லுகிறார் தெரியுமா? 9வது வாக்கியத்திலே அவர் எங்களுக்கு தருகிற ஆறுதலின் வார்த்தை அதுதான். நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவைகள், என் வழியாய் பெற்றுக்கொண்டவை, என்னிடம் கேட்டறிந்தவை, என் வாழ்வில் நீங்கள் கண்டுணர்ந்தவை யாவற்றையும் கடைப்பிடியுங்கள், அப்பொழுது அமைதியை அருளும் கடவுள் உங்களோடே இருப்பார் என்று சொல்லுகிறார். எங்களுடைய சிந்தனையிலே இந்த நாளிலே நிறைக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். இவைகளை நாங்கள் நிரப்புவோம் என்றால், இவர் சொல்லுகிறார், நாங்கள் அதனை பின்பற்றுவோம் என்று சொன்னால் தேவன் எங்களோடு இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? அமைதியை கொடுக்கிற ஆண்டவர். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் சூறாவளிகளை நீங்கள் சந்தித்து வரலாம். உங்களுடைய சிந்தனையிலே எத்தனையோ சுனாமிகள் வந்து போய் கொண்டிருக்கக்கூடும். ஆனாலும் இந்த தேவ மனுஷன் சொல்கிறார், உங்களுடைய சிந்தனையை இன்றைக்கு ஆளுகை செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இந்த பட்டியலிலே போடப்பட்ட இந்த பண்புகள் தான். ஆகவே எங்களுடைய சிந்தனை அடிப்படையானது. அது சிந்தனையிலே கொண்டு வருகின்ற மாற்றமே எங்களுக்கு நிறைவான சந்தோஷத்தை தரும். ஆண்டவர் இயேசு தாம் எங்களுக்கு இந்த சிந்தனையை குறித்து கற்றுக் கொடுக்கிறார். சிந்தனையிலே நாங்கள் மாற்றங்களை கொண்டு வர வேண்டியதாக இருக்கிறது. இந்த நாளிலே நீங்கள் காலையிலே கண்முழித்த உடனேயே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், உங்களுடைய சிந்தனையில் இருப்பது என்ன. அவைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டுவிட்டு பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது உங்களுடைய சிந்தனையை நிறைக்கிற பொழுது, எவைகள் நிறைக்கிற பொழுது தேவனுடைய சமாதானம் உங்களிடத்திலே உண்டு. அவர் எப்பொழுதுமே உங்களோடு இருக்க விரும்புகிறார். நீங்கள் அவர் உங்களோடு இருப்பதை நீங்கள் விரும்புகிறீர்களா? அப்படி என்று சொன்னால் அந்த தேவன் உங்களுடைய சிந்தனையிலே இந்த காரியங்களை வைப்பதற்கு விரும்புகிறார். அவைகள் என்ன என்று திரும்பவும் நான் ஒரு விசை சொல்கிறேன். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, கண்ணியமானவைகள் எவைகளோ, நேர்மையானவைகள் எவைகளோ, தூய்மையானவைகள் எவைகளோ, விரும்பத்தக்கவை எவைகளோ, பாராட்டுதலுக்குரியவை எவைகளோ, நற்பண்புகளுக்கு உரியவைகள் எவைகளோ, போற்றுதலுக்குரியவைகள் எவைகளோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அப்பொழுது தேவ சமாதானம் உங்கள் மத்தியிலே இருக்கிறது. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளிலே சந்தோஷத்தை தர விரும்புகிறார். சந்தோஷத்தின் மக்களாக ஆண்டவர் உங்களை காண விரும்புகிறார். சிந்தனையிலே இந்த காரியங்களை வைப்பீர்களா? ஜெபிப்போமா. எங்களை எப்பொழுதும் அன்பாய் நேசித்து வழி நடத்தி வருகிற ஆண்டவர் இயேசு சுவாமி, அருமையான கர்த்தாவே, இந்த காலை வேளையில் எங்களுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான எண்ணங்களையும் இந்த காலையில் நாங்கள் உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்.
ஆண்டவரே, பழையவைகள் எல்லா சிந்தனைகளையும் எடுத்து போட்டு புதிதானவைகள் எங்களுடைய உள்ளத்திலே சிந்தனையிலே நிரப்ப நீர் உதவி செய்யும். அது உம்முடைய சமாதானமும் உம்முடைய பிரசனமும் எங்களிடத்தில் இருப்பதை உறுதி செய்கிறது. அதன் வழியாக நாங்கள் வாழ்ந்து சந்தோஷத்தின் வாழ்க்கையை அனுபவிக்க உதவி செய்யும். சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்திலே ஜெபித்து நிற்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.